அன்பார்ந்த ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குருவோட அதிசார பயிற்சி. இந்த குருவோட அதிசார பயிற்சியில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு உச்சமாகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு உச்சமாகிறார். இப்போ இந்த நேரத்துல அடுத்து வரக்கூடிய 40 days 40 நாட்கள் நம்ம கையில இருக்கு. அந்த 40 நாட்கள்ல ஒரு ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் லக்கால நடக்கும். அது என்ன லக்கால நடக்கும் அப்படின்னா, நம்ம அதுல முயற்சி பண்ணிட்டு இருப்போம், ஆனா சில தடைகளால அது நின்று போயிருக்கும். இப்போ இந்த 40 days நீங்க அதை ட்ரை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கை தூக்கி கொடுக்கும். அது யாருன்னா குரு. சரியா? அப்போ எந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத முழுமையா வீடியோவை பாருங்க. அன்பார்ந்த மகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு அதிசாரமா பயிற்சி ஆகிறார். இந்த காலகட்டத்தில் மன நிம்மதி அதிக அளவில் ஏற்படும். யாரால அப்படின்னா, மனைவியால, நண்பர்களால, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸால அதிக அளவில் மன திருப்தி, மன சந்தோஷமானது அதிக அளவில் ஏற்படும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய கோ பார்ட்னர்ஸே உங்களை புஷ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க. இந்த காலகட்டத்தில் கல்வியில முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு விவரம் தெரிஞ்ச ஒரு மாணவனோ மாணவியோ கூட சொல்லி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. ஒரு குருவா இருந்து எல்லாத்தையும் டீச் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. அப்புறம் உடம்பு ஆனது நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனசுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம புதுசா வீடோ வாகனமோ வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? இந்த காலகட்டத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னது அப்படின்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணம் நல்லபடியாக அமையும். பொன் பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஆரம்பிச்சிருங்க. நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு பொண்ணோ பையனோ உங்களுக்கு அமையறதுக்கு உண்டான அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணத்திற்கான காலகட்டமா இருக்கும். அதையும் தாண்டி ஒரு பிஸ்னஸ்ல நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமா இருந்துட்டு இருக்கு. வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமா இந்த காலகட்டம் இருந்துட்டு இருக்கு. யார் யார் எந்தெந்த கேட்டகரியில இருக்குங்களோ இந்த 3துலயும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. நன்றி.